குவைத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான சந்தான செல்வம் உயிரிழந்தார். மின்சாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத்தில் இருந்த பகிர்வு சேவை வழங்கும் கட்டடம் பலத்த சேதமடைந்தது. இதில் அங்கு பணியாற்றி வந்த சந்தான செல்வம் உயிரிழந்தார். இவர் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே தேரிருவேலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தான செல்வத்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வரவும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு கிடைக்கவும் இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழைக்கிறதுக்காண்டி அங்கேயும் தலையில கொண்டு வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் இல்லை. அதுகளை வச்சு நான் என்னன்றதே காலன்றது தெரியல. என் பிள்ளைய 2 பிள்ளைகளை வச்சு என்னால் வேலை வச்சும் பார்க்க முடியாது. விவசாயம் எந்த எனக்கு படித்தது 12 என்னையால பிள்ளைகளை வச்சு காப்பாற்றவும் முடியாது. அதை பார்த்து நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு ஹெட்டாக இருந்தது அவர் மட்டும்தான். அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 12 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அண்ணன் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் லீவில் இப்போ தான் போனார். போயிட்டு இந்த மாதிரி வாரம் நடக்குன்றதுலாம் வரலான்ற சூழ்நிலை இருக்கும்போது தான் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு மெயினாக என்னன்னு சொன்னாங்க, நான் திரும்ப அதான் சொல்கிறேன், போன உயிரை திரும்ப மீட்ட முடியாது, யாராலையும் முடியாது. ஒர்க்குக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒர்க்கு எல்லாம் வாங்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் எடுக்கிறது? கம்பெனி எடுக்கணுமா இல்லையா?